நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2026 ஆடி மாதம் மேஷம் முதல் மீனம் வரையிலான ஒரு 12 ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட என்ன பலன்களை தரும் அப்படின்னு பார்த்துடலாம். ஐயா, போன மாதம் நல்லா இல்லை, குரு பயிற்சிக்கு பிறகு அப்படி நல்லாயிருக்கும் இப்படி நல்லா இருக்கும்னு எல்லாரும் சொன்னீங்க. ராசி பலனை கேட்டு கேட்டு சலிச்சு போனது தான் மிச்சம். நான் ஒன்றும் பெருசாக நல்லா இல்லைங்களே அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் எப்படிப்பட்ட தன்மையில் இருக்கும், ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்குமா, சாதகமற்ற தன்மைகள் ஏதாவது நீடித்து கொண்டே இருக்குமா என்பதெல்லாம் இப்போது கண்டிப்பாக பார்க்கலாம். சரி, இந்த மாதாந்திர பலன்கள் எப்படி சொல்லப்படுகிறது? அடிக்கடி நான் சொல்லுவேன், ஒரு எல்லா அமைப்புகளையும் ஒரு முன்னுரையாகவே சொல்லுவேன். வருட பலன்கள் என்று சொல்லப்படக்கூடிய குரு, சனி, ராகு, கேதுக்கள் அந்தந்த கிரகங்களுடைய ஒரு பெயர்ச்சியை வச்சு சொல்லப்படுகிறது. 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை சனி பயிற்சி நடக்குங்க. அப்போ அந்த 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை சனி ஒரே வீட்டில் இருக்கிறார் இல்லையா, அதை வச்சு சனி பயிற்சி பலன்கள் சொல்லப்படுகிறது. குரு பயிற்சி 12 மாதத்துலேருந்து 13 மாதம் வரைக்கும், ஒரு வருஷத்தில் ஒரு கொஞ்ச நாள் கூட இருக்கும். அப்போ அந்த 12 மாதங்கள்லேருந்து 13 மாதங்கள் வரைக்கும் அந்த குரு பயிற்சியை வச்சு அந்த குரு எங்கே இருக்கிறார் என்பதை வைத்து அந்த ராசிக்கு, உதாரணமாக கன்னிராசிக்காரருக்கு இப்போது லாபஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 11ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார். உங்களுக்கு இந்த 11ஆம் இடத்துலேருந்து எங்கெங்கே இடத்தை பார்க்குறார் அப்படின்றத வச்சு அந்த குரு பயிற்சி பலன்களை சொல்லுகிறோம். ஒரு வருடத்திற்கு அந்த பலன்கள் மற்ற கிரகங்களையும் சேர்த்து, ஏன்னா பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது நவ கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய 9 கிரகங்களையும் சேர்த்து வைத்து பலனாக சொல்வது தான். ஆயினும் அது உங்களுடைய பிறந்த ஜாதக தசாபுக்தி அமைப்புகளுக்குள் அடக்கம். இப்போ எப்போவுமே பாருங்கள், ராசி பலனை சொல்கிற மாதிரி எனக்கு ஃபுல்லாக நடந்துடுறது இல்லைன்னு ஒருத்தர் சொல்லுவார், எனக்கு கரெக்டாக நடக்குதுன்னு ஒருத்தர் சொல்லுவார். எப்போவுமே இந்த மாத பலன்கள், வார பலன்கள், ராசி பலன்கள் எல்லாமே இப்படித்தான் இருக்கும். இந்த ராசி பலன்களையும் தாண்டி உங்களுடைய பொதுவான ஜாதகம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த பொதுவான உங்களுடைய உண்மை யூனிக் அப்படின்னு சொல்லுவோம், உங்களுக்கே உரித்தான ஜாதகம். இது பொதுவான ராசி பலன்கள். உங்களுக்கே உரித்தான ஒரு ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன தசாபுக்தி அமைப்புகள் நடக்கிறது என்பதை மேட்ச் பண்ணியும் இங்கே பார்க்கலாம். இப்போ நான் குரு பயிற்சியை சொன்னேன், சனி பயிற்சியை சொன்னேன், ராகுகேது பயிற்சி 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும். அந்த 1.5 வருஷம் அந்த இடத்துல இருக்கிறதுனால உண்டான பாதிப்புகள் இல்லாத சாதக பாதகங்களை வச்சு அந்த பயிற்சி சொல்லப்படுகிறது. மாத பயிற்சி அப்படிங்கிறது சூரியனுடைய இயக்கங்க. ஒவ்வொரு மாதமும் சூரியன் எந்த இடத்துல இருக்கிறார்ன்றதை வச்சு தான் இந்த மாத பயிற்சி. அதுவும் தமிழ் மாத பயிற்சி அப்படித்தாங்க. ஆடி மாதம் முழுக்க சூரியன் கடக வீட்டில் இருப்பார். ஆடி மாதம் முழுக்க சூரியன் கடக வீட்டில் இருப்பார். அந்த 30 நாளும் இப்போ நான் பேச போகிற ஆடி மாத பலன்கள் கடகத்தோடு சூரியன் சுபத்துவமாக இருக்கக்கூடிய தன்மை மிகப்பெரிய யோகம். இதில் என்ன ஒரு பலன் இருக்கும் அப்படின்னு சொன்னால், உங்கள் பிறந்த ஜாதக அமைப்பின்படி சூரிய தசை நடந்து கொண்டிருப்பவர்கள், சூரிய புக்தி நடந்து கொண்டிருப்பவர்கள், இவர்கள் எல்லாருக்குமே இந்த ஒரு மாதம் டாப்பாக இருக்குங்க. ஏன்னா சூரியன் குருவை அஸ்தங்கப்படுத்தி சுபத்தன்மையோடு இருக்கின்ற காரணத்தினால் சூரிய அந்தரம் நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு கூட இப்படித்தான் இந்த பிறந்த ஜாதக பலன்களை அப்படியே மேட்ச் பண்ணி பார்க்கணும். கடகத்தில் இருக்கிறார் சூரியன், ஏற்கனவே இருக்கக்கூடிய உச்சகுருவோடு இணைய போகிறார். உச்சகுருவை அஸ்தங்கப்படுத்தி தான் சுபத்துவம் ஆக போகின்ற இந்த அமைப்பு யார் யாருக்கெல்லாம் சூரிய தசை நடக்கிறதோ, சூரிய புக்தி நடக்கிறதோ, அவர்கள் சூரிய அந்தரம் நடக்கிறதோ, அவர்கள் எல்லாருக்குமே இந்த ஆடி மாதம் பெரிய அளவில் நன்மைகளை கொடுக்குங்க. சரி, இந்த மாதத்தில் ஏதாவது பெரிய அளவில் பெயர்ச்சிகள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க. அதாவது ஆடி மாதத்தின் நடுப்பகுதியில் 16, 17ஆம் தேதிகளைப் போல இப்போது இருக்கக்கூடிய சிம்மத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் நீச்சத்தை அடைகிறார். ஆடி மாத நடுப்பகுதி ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியாக இருக்கும். ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு அப்படியே ஒரு நீச்சம் என்கின்ற ஒரு அமைப்பை அடைகிறார். அதை போலவே 2ஆம் தேதி பார்த்திங்கன்னா செவ்வாய் இப்போது இருக்கக்கூடிய அந்த ரிஷப வீட்டிலிருந்து மிதுன வீட்டிற்கு மாறுகிறார். புதனும் கூட ஆடி மாதம் 3ஆவது வாரத்தில் அப்படியே சூரியனோடும் குருவோடும் சேரக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க. இதுதான் மாதாந்திர முக்கிய பலன்கள். ஆக இதை வைத்துத்தான் உங்களுக்கு எந்தெந்த நிலைமைகளில் இந்த பலன்கள் எப்படி நடக்கும் அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது. இந்த பலன்களுடைய அமைப்பு உங்களுடைய பிறந்த ஜாதக தசாபுக்தி அமைப்புகளுக்கு உட்பட்டது என்பதால் பெரும்பாலும் இப்போ நான் சொன்ன மாதிரி சூரியனை யோகராக கொண்டவர்கள், சூரியனை யோகராக கொண்ட லக்னத்தில் பிறந்திருப்பவர்கள், சூரியன் சார்ந்த ஒரு துறை அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்கள், சூரியனுடைய அமைப்புகளில் இருக்கக்கூடிய, இப்போ நான் அந்த அந்தர வாரையா சொல்ல இல்லையா, இது எல்லாத்துலேயும் பிறந்தவங்களுக்கு இந்த ஆடி மாதம் நல்லா இருக்குங்க. இப்பொழுது தனித்தனியாக மேஷம் முதல் மீனம் வரையிலான இந்த 12 ராசிக்காரர்களுக்கு தனித்தனியாக
இந்த ஆடி மாதம் என்ன பலன்களை செய்யும் அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. மகரம், மகர ராசிக்காரர்களுக்கு ஓகோன்னு இருக்கும். கஷ்டகாலம்லாம் முடிஞ்சு போச்சு. மகர ராசிக்காரர்களுக்கு அப்படியே பெரிய அளவில் நல்லதாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு மாதமும் டெவலப் ஆகும். ஒவ்வொரு மாதமும் போன மாதத்தை விட இந்த மாதம் நல்லா இருப்பீங்க, இந்த மாதத்தை விட அடுத்த மாதம் நல்லா இருப்பீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் டெவலப் வரும். ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி உடனே எதுவும் லாட்ரியில் 10 கோடி அடிக்கலையே இப்படிலாம் கேட்கக்கூடாது. லாட்ரியில் 10 கோடி அடிக்கிறது 10 கோடியில் ஒருத்தருக்கு தான் 10 கோடி அடிக்கும். நமக்கு மெல்ல முன்னேறுவதற்கான வழி அமைப்புகள் தெரிஞ்சாலே போருமே. ஒரே வருஷத்தில் 10 கோடி ரூபா சம்பாதிக்க முடியாதா என்ன? ஒரு நாளில் லாட்ரி அடித்து தான் சம்பாதிக்கணுமா என்ன? ஒரு வருஷத்தில் சம்பாதிக்கலாம்ல. அந்த மாதிரியான அற்புத கிரக மாற்றங்கள் இப்போது கண்டிப்பாக ஆடி மாதத்திலிருந்தே ஆரம்பித்து விடுகின்றன. போன ஜூன்லேயே அது ஆரம்பிச்சிருச்சு. உச்சகுரு ராசியை பார்த்து கொண்டிருக்க கடன் தொல்லைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய 6ஆம் இடத்து செவ்வாய் ஆடி மாதம் 16ஆம் தேதிக்கு பிறகு 6ஆம் இடத்திற்கு மாறுகிறார். பாக்கியத்தில் ராஜயோகாதிபதியான சுக்கிரன் நீச்சத்தை அடைந்தாலும் 9ஆம் இடம்னு சொல்லப்படக்கூடிய பாக்கியத்தில் அமர்ந்திருக்கிறார். அதைவிட மேலாக மிகப்பெரிய ஒன்று என்ன தெரியுங்களா? உங்களுடைய ராசிநாதனான சனியை குருவும் சுக்கிரனும் இந்த மாதம் ஆடி மாதத்துலேருந்து ஒன்றா பார்க்க போகிறாங்க. எப்போது 2 சுவர்களும் ஒரு ராசியை, ஒரு ராசிநாதனை, ஒரு கிரகத்தை தொடர்பு கொள்ளுகிறார்களோ அப்போது அந்த ராசிக்கு மிகப்பெரிய நன்மைகள் நடக்குங்க. ஆடி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு 16ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் நீச்சமாகி சனியை பார்க்க, உச்சகுருவும் சனியை பார்க்கறதுன்றது மிகப்பெரிய யோக பலனை குறிக்கக்கூடிய அற்புதமான ஒன்று. அட்டகாசமாக இருக்குங்க. தொட்டது துளங்குங்க. அவங்கவுங்க பிறந்த ஜாதகம். இதில் என்னென்னா எல்லாரும் கோடீஸ்வரன் ஆகிட மாட்டீங்க. பிறந்த ஜாதகத்தில் ஒரு உயரம் இருக்கிறது. அந்த உயரத்திற்கேற்ப உங்களுடைய லட்சியம் என்னவோ, உங்களுடைய தகுதி தராதரம் அடிப்படை அமைப்புகள் எப்படியோ அந்த அடிப்படை அமைப்புகளுக்கான அந்த ஹையஸ்ட் பொசிஷனுக்கு வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு உயர்வு, சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவைகள் கிடைக்கும். தொழில் முன்னேற்றம் இருக்கும். வியாபார பெருமக்களுக்கு எதிரிகள் கண்டிப்பாக ஒழிவார்கள். பெண்கள் எல்லாருக்குமே பெரிய அளவில் புருஷன் பிள்ளைங்களை பற்றி இருந்து வந்த மனக்கவலைகள் தீரும். உங்களுக்கே ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததெல்லாம் அப்படியே விலகப் போகிறது. மகர ராசிக்காரர்கள் கடந்த 5 அல்லது 6 வருடங்களாக, குறிப்பாக 7-8 வருஷமாகவே நீங்கள் நல்லா இல்லை, இந்த 5 அல்லது 6 வருடங்களாக நடந்து கொண்டிருந்த நெகட்டிவான அமைப்புகள் எல்லாமே அப்படியே விலகக்கூடிய அமைப்புகள் வந்துடுதுங்க. பெரிய அளவில் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்மைகள் இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு வருகிறது. உத்வேகம் தானாகவே வரும். புத்துணர்ச்சியும் உத்வேகமும் முடிவெடுக்கக்கூடிய தைரியமும் இது சரியாக இருக்கும் என்கின்ற மாதிரியாக ஏதாவது ஒன்றை தப்பான செஞ்சிட்டாலும் அதை சரிப்படுத்திக்கக்கூடிய தன்மைகள் உண்டுங்க. உண்மையை சொல்லப்போனால் உங்களுக்கு இப்போ நல்ல காலம், நல்ல நேரம் வந்துருச்சுங்க. நல்ல நேரத்தில் நல்ல எண்ணங்கள் தான் வரும், நல்ல முடிவுகள் தான் கிடைக்கும். மகர ராசிக்கு ஆடி மாதம் சிறப்பான மாதம்.